டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்தை தற்போது சமீபத்தில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படை நம்ம தினந்தோறும் உங்களுக்கு அந்த செய்திகளும் சரி, கேள்விகளும் சரி, கூடுதல் செய்திகளும் சரி ஒவ்வொரு நாளும் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால வீடியோவை மறக்காம முழுசா பார்த்துட்டு முடிஞ்சா நோட்ஸ் எடுத்துட்டு நடுவுல கடைசியா கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும், முக்கியமா சூப்பர் 6 கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. தேர்வில் நம்ம வந்துட்டு ஈஸியா ஒரு வெற்றியை பெற முடியும். ஓகேவா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி. 14ஆம் தேதியில ஒரு சில முக்கியமான சிறப்புகள் இருக்கு. அது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஆகஸ்ட் 15ஓட சிறப்பு தினங்கள் பாருங்க. ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாகிஸ்தானின் சுதந்திர தினம். சரி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம சுதந்திரம் பெற்றோம் 1947. ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது பாகிஸ்தான். சரியா? இது ஒரு செய்தி. அடுத்து முக்கியமானது இந்தியாவுடன் தொடர்புடைய செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 2வது உயர் நீதிமன்றம் மும்பையில் உருவாக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 14, 1862. சரியா? 1862ஆம் ஆண்டு அன்று. சரியா? இந்தியாவில் 1862 தான் முதல் முறையாக 3 உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. சரியா? அதுல முதல் உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா உயர் நீதிமன்றம். இந்த கல்கத்தா உயர் நீதிமன்றம் ஜூலை 1, 1862 உருவாக்குனாங்க. அதனை தொடர்ந்து முக்கியமான ஒரு மாகாணம் பாம்பே. சரியா? அந்த பாம்பே ஹைகோர்ட் உருவாக்கப்பட்டதான் இந்த ஆகஸ்ட் 14, 1862. அதனை தொடர்ந்து முக்கியமான 3வது மாகாணமான இந்த மெட்ராஸ். சரி, அந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் 15, 1862. இதான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் 3 உயர் நீதிமன்றங்கள், மறக்கக்கூடாது. சரிங்களா? அதனை தொடர்ந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 உயர் நீதிமன்றங்கள் தற்போது உள்ளது. அதுல 25வது உயர் நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி உயர் நீதிமன்றம். சரியா? ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கானாவிற்கான அந்த நீதிமன்றமா இருந்தது ஹைதராபாத் நீதிமன்றம், அப்படியே அங்க தொடருது. ஓகேவா? அடுத்து ஆந்திராவில் தான் அந்த புதிய உயர் நீதிமன்றம் அமராவதி உயர் நீதிமன்றம் திறக்கப்பட்டது. அதுதான் இந்தியாவில் கடைசியாக மற்றும் 25வது உயர் நீதிமன்றமாக அமைக்கப்பட்ட நீதிமன்றம். சரியா? இந்த அமராவதி உயர் நீதிமன்றம் எப்ப திறந்திருக்கான்னு சொல்லி பாருங்க. ஜனவரி 1, 2019 அன்று திறக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, இதுவும் கேட்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் எது இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் இது ஓபன் பண்ணாங்க. அது மாதிரி பாத்துக்கோங்க. என்ன ஒரு ஏரியா இருக்கு, கொஞ்சம் இந்தியன் பாலிட்டில கொஞ்சம் டீப்பா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. மொத்தமா சேர்த்தன 36. அப்ப 36 இடங்கள்ல உயர் நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும். ஓகேவா? ஆனா நமக்கு எவ்வளவுதான் இருக்குது? 25 உயர் நீதிமன்றங்கள் தான் இருக்குது. அப்ப அந்த 25 உயர் நீதிமன்றங்களும் எங்க அமைந்துள்ளது, இதற்கெல்லாம் பொதுவான உயர் நீதிமன்றங்களா இருக்கு. இப்ப நமக்கு புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் இதுதான், நம்மளுடைய மெட்ராஸ் தான். நம்ம சண்டிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா. அந்த மாதிரி பொதுவான உயர் நீதிமன்றங்கள் இதற்கெல்லாம் பொதுவா இருக்குது. எங்க உயர் நீதிமன்றங்கள் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவில இருந்தும் அப்பப்போ ஒரு கேள்விகள் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? அடுத்து பாருங்க. முதல் உயர் நீதிமன்றம் அதாவது கல்கத்தா உயர் நீதிமன்றம் திறக்கப்பட்ட நாள் ஜூலை 1, 1862. மறக்கக்கூடாது. சரியா? ஜூலை 1னா என்ன ஞாபகம் உங்களுக்கு? நிறைய வாட்டி வாய்ப்பு கிடைக்குமா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஜூலை 1 அப்படின்னா இந்தியாவில் ஜிஎஸ்டி. சரி, ஜிஎஸ்டி தினம் ஜூலை 1. தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1. பிசி ராய் அவருடைய பிறந்த நாள் தான் இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம். அவர் பேர்ல தான் இந்தியாவில் மருத்துவத்துறைக்கான உயரிய விருது வழங்கப்படுகிறது. வேற ஜூலை 1. எஸ்பிஐ வங்கி தேசியமயமாக்கப்பட்ட நாள் ஜூலை 1, 1955. அடுத்து டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஜூலை 1, 2015. அடுத்து ஜூலை 1, 2022 ஜூலை 1, 2022 மத்திய அரசோட ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1. அடுத்து ஜூலை 1, 2024 மத்திய அரசு நம்ம இந்திய அரசோட முக்கியமான 3 புதிய சட்டங்கள், பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு வந்த பழைய சட்டங்களுக்கு பதிலாக பிஎஸ், பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ் அந்த 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2024. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குமா ஜூலை 1ஆம் தேதி, கவனம் பாருங்க. சரியா? அடுத்து போலாமா? வாய்ப்பு கிடைக்கும் போது எத்தனை முறை நாளும் பாருங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வருங்காலத்துல எல்லா தேர்வுகளையும் ஒரு டைமிங்ல டக்குன்னு யோசிக்கும் போது ஞாபகம் வரும். சரியா? அடுத்து பாருங்க, தமிழக செய்தி, முக்கியமான செய்தி பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்கள், அதாவது இது ஏன் இந்த தினத்துல சொல்லியிருக்க அப்படின்னா, இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியில வந்திருந்தது. அதாவது திருவாரூர்ல இருக்கிற இங்க பாருங்க தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழாவில் சரியா தற்போதைய இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் இருக்கிற யாருமா திரௌபதி முர்மு அவர்கள் கலந்துக்க போறாங்க அப்படிமா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. இது தொடர்பான ஒரு இன்னொரு செய்தியை உங்களுக்கு எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசின் கீழ் சரியா செயல்படுகிற மத்திய பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டுல எதெல்லாம் இருக்குது. சரியா? அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதியார், பாரதிதாசன், காமராஜர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? இது வந்து மத்திய அரசு, ஓகே, மத்திய அரசுக்கு கீழே செயல்படுகிற முக்கியமான பல்கலைக்கழகங்கள் எது அப்படிங்கிறத ஒரு மொத்த லிஸ்டும் கொடுத்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கம்மா.
தமிழ்நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகம் சரி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சரியா. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சரி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு சொல்லுவாங்க, ஷார்ட்டா CUTN. இந்த தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகமானது அமைந்துள்ள இடம் திருவாரூர் சரி, கலைஞரோட ஊர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாரூர் அமைந்துள்ள ஒரு மத்திய பல்கலைக்கழகமாகும். இந்த மத்திய பல்கலைக்கழகம் திறக்கப்பட்ட வருஷம் 1999, கார்கில் வார் சரியா. கார்கில் வார் ஏற்பட்ட 1999ல திருவாரூர்ல திறக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சரியாமா. அடுத்து பாருங்க, என்ன ஒரு முக்கியமான மத்திய அரசு கீழே செயல்படுகிற முக்கியமான ஒரு கல்வி நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி IIT மெட்ராஸ் சரியா. IIT மெட்ராஸ் இது உருவாக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1959ல உருவாக்கி இருக்கிறாங்க சரியா. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் IIT என்ன IITமா? IIT கரக்பூர் அல்லது காரக்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. கரக்பூர் IIT தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் IIT ஞாபகம் வச்சுக்கோங்க, IIT ஓகேவா. இது வந்துட்டு 1951ல திறக்கப்பட்டது. இது அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இப்ப இந்தியா முதல் IIT உருவாக்கப்பட்டது மேற்கு வங்க மாநிலத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதோட பேரு கரக்பூர் IIT அல்லது காரக்பூர் IITன்னு சொல்லுவாங்க. இது வந்து காரக்பூர் தமிழ்ல எழுதும் போது இப்படி வரும், காரக்பூர் அல்லது கரக்பூர் நம்ம சொல்லுவாங்க. இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு சரியா. அதே மாதிரி இங்க ரெட்ட கம்பு போட்டா இது வந்து கோரக்பூரா மாறிடும் சரி. அந்த கோரக்பூர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இந்த கோரக்பூர்ல 2019ல விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் இந்த கௌரவ நிதி வழங்கும் திட்டம் PM கிசான் திட்டம் தொடங்கப்பட்டது. ஏன் சொல்றேன் அப்படின்னா மாத்தி போட்ட கூட அதுக்கு சொல்றேன் சரியா. இங்க IIT பாக்குறது கரக்பூர், இங்க பாக்குறது கோரக்பூர். PM கிசான் திட்டம் கோரக்பூர் சரியா. ஓகே, அடுத்து போலாமா. அடுத்து இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் இந்தியன் மரைடைம் யூனிவர்சிட்டி IMU சொல்லுவாங்க சரியா. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்திய கடல்சார் பல்கலைக்கழக சட்டம் 2008 சரியா. 2008 அந்த சட்டத்தின்படி 2008ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி, நவம்பர் 14 என்ன தினம்? தேசிய குழந்தைகள் தினம் சரி. தேசிய குழந்தைகள் தினம் தான் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சரி. குழந்தைகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கடல் பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, குளிக்க ஆசைப்படுவாங்க. அந்த டேட்ல தான் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டது, மறக்க கூடாது சரியா. நவம்பர் 14 வேற என்ன டே? சர்வதேச சர்க்கரை வியாதி தினம் சரி, டயபெட்டிக்ஸ் டே சரியா. குழந்தைகள் தினத்தன்று நவம்பர் 14 யார் குழந்தைகள் தினம்? நேரோட குழந்தைகள் பிறந்த தினம். அன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு நிறைய சாக்லேட்டும் ஸ்வீட்டும் நிறைய கொடுப்பாங்க. நிறைய சாக்லேட்டும் ஸ்வீட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு சர்க்கரை வியாதி வந்துடும் சரி. அந்த சர்க்கரை வியாதி தினமும் குழந்தைகள் தினமும் ஒரே நாள் நவம்பர் 14 அந்த டேட்ல தான் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் திறக்கப்பட்டது சரியா. பாருங்க, இதோட தலைமையகம் எங்க இருந்து சொல்லி, இதோட மெயின் அந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற இடம் சென்னை. இதோட தலைமையகத்தை சென்னையிலும் வெளி வளாகங்களாக கொல்கத்தா, மும்பை மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களிலும் கொண்டுள்ளது சரியா. அப்ப தலைமையகம் சென்னையில தான் இருக்குது. இதோட மிச்சம் இருக்கிற மெயின் அந்த வெளி வளாகங்கள் அதர் ஸ்டோர்ஸ் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது, அடுத்து மும்பைல இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல இருக்கு, மறக்காதீங்க சரியாமா. அடுத்து போலாமா. அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான ஒரு மத்திய கல்வி நிறுவனம் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் சரியா. பாருங்க, இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் சரி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சரி, இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் சொல்லுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி உருவாக்கப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு. அமைந்துள்ள இடம் திருச்சி சரியா. அதுக்குங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓகேவா, கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அமைந்துள்ள இடம் திருச்சி. உருவாக்கப்பட்ட வருஷம் 2013. 2013 என்ன சட்டங்களா ஞாபகம் வரணும்? சொல்ல பார்க்கலாம். 2013 அப்படின்னா உணவு பாதுகாப்பு சட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அன்னைக்கு தான் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகளை, மனித கழிவுகளை மனிதனின் கைகளால் அழுவதை தடை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்டது 2013. அடுத்து அந்த பெண்களை சரி, அந்த வன்கொடுமை, இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டதும் 2013ஆம் ஆண்டு. அடுத்து பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பிற்காக மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட அந்த நிர்பயா ஃபண்ட் சரி, நிர்பயா நிதி திட்டம் தொடங்கப்பட்டதும் 2013. பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு எங்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதான் சொல்றேன், வீடியோ வந்து ரெகுலரா பாருங்க ஓகேவா. ரெகுலரா பார்க்கும்போது ஒரு 3 மாசம் 4 மாசம் கண்டினியூஸா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சரியா, கண்டினியூஸா அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் கண்டிப்பா. சப்ஜெக்ட்ல சரி, சப்ஜெக்ட் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும் சில ஜிகே இருக்கட்டும், எல்லா ஸ்கீம்ஸா இருக்கலாம், எல்லா விஷயங்களும் நம்ம ஒரு பெரிய ரீச் ஆகும். தொடர்ந்து வீடியோவை பாருங்க சரியா. இது 2017ஆம் ஆண்டு முதல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக அங்கீகரிக்கப்பட்டது, மறக்கக்கூடாது சரியாமா, மறக்கக்கூடாது, விட்டுறாதீங்க. IIT மெட்ராஸ் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், கவனமா இருங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து பாருங்க, என்ன ஒரு முக்கியமானது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, நியாட்னு சொல்லுவாங்க.
இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி அமைப்போட பேர் தான் இந்த நியாட்னு சொல்லுவாங்க. சரியா? அதோட விரிவாக்கம் தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது 1993 உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? கவனமா இருக்குமா? இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுறது? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே தான் இந்த நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு பாருங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. நியாட் அமைப்பு உருவாக்கப்பட்டது 1993. சரியா? இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சி அமைப்பு. ஓகேவா? இந்த 93ல உருவாக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான அமைப்பு தேசிய லெவல்ல NHRC. சரியா? NHRCனா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம். சரியா? அதே மாதிரி 1992ல எது உருவாக்குனாங்கம்மா? 1992ல தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். சரியா? தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது 1992ல. இந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவி ஜெயந்தி பட்நாயக். இந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவியின் பெயர் யாருமா? விஜயா கிஷோர் ரகாத்கர். சரியா? அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம். சரியா? NHRC. இதன் தற்போதைய தலைவரா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் இருக்கிறாரு. அவரோட பேரு வி ராமசுப்ரமணியம். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தற்போதைய தலைவர் முதல் முறையாக இருக்கிறாங்க ஒரு தமிழர். NHRCக்கு யாரு? வி ராமசுப்ரமணியம். சரியா? இது ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, ஓகேவா, அடுத்து 1993ல இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம் சொல்லுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம். சரியா? இது ஏன் இதை சொல்றேன் அந்த இடத்துல, 1992ல சும்மா ஒரு ஷார்ட்டா ஞாபகம் வச்சிருக்காங்க ஒரு சின்ன முயற்சி தாமா. ஓகேவா? 1992ல தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது. மகளிர் ஆணையம் உருவாக்கியாச்சு. மகளிர் ஆணையம் உருவாக்கின உடனே யாருடைய உரிமைகள் பறிப்போனது? ஆண்கள். சரியா? ஆண்களோட உரிமைகள் எல்லாமே பறி போச்சு. சும்மாவே எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகளில் அழிந்து வரும் ஒரு அரிய வகை உயிரினம் ஆண்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா முக்கால்வாசி போஸ்டிங்க யாரதான் ஆட்டை போட்டு போறாங்க, அது கஷ்டப்பட்டு படிச்சு பெண்கள். ஓகேவா? ஏற்கனவே நிறைய இருக்குது. இதுல வேற பெண்களுக்கும் ஆணையம் உருவாக்கிட்டாங்க. எந்த வருஷம்? 1992ல பெண்களுக்கான இந்த மகளிர் ஆணையம் உருவாக்கின உடனே ஆண்களோட உரிமைகள் பறி போனது. அவங்களோட உரிமைகள் பறி போன உடனே துக்கம் தாக்க முடியாம, அதை தாங்கிக்க முடியாம எங்க விழ போனாங்க? கடலுக்குள்ள. சரியா? கடலுக்குள்ள விழ போறாங்க. கடலுக்குள்ள விழுந்து விழ போகும்போது அவங்களை காப்பாற்றின அமைப்பின் பெயர் நியாட். சரியா? ஆழ்கடல் அமைப்பு. அதற்காக தான் நியாட்ட சொல்றேன். இந்த நியாட் அமைப்பு ஆண்களை காப்பாத்திட்டு, எப்பா ஆண்கள் இனமே உங்களுக்கு என்ன குறை வேணும்? சரியா? உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன குறை வச்சு ஆத்தா சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஆண்கள் பிரிவுல இருந்து 2 கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. ஒண்ணு, எங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக தான் தேசிய மனித உரிமை ஆணையம் 93ல உருவாக்கப்படுகிறது. சரியா? அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க? 2வது கோரிக்கை, ஆண்கள் எங்களுக்கு ஒரு வேலைக்கான உத்தரவாதம் வேண்டும். அதான் எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் சொல்ற வேலை உத்தரவாத திட்டம். புரியுதா? 92ல மகளிர் ஆணையம் உருவாக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆண்களின் உரிமைகள் பறி போகுது. எல்லா ஆண்களும் கடல்ல போய் விழலாம்னு சொல்லி போகும்போது அவங்களை காப்பாத்துனது யாரு? நியாட் அமைப்பு காப்பாத்துறாங்க. நியாட் அமைப்பு காப்பாத்திட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கும்போது 2 கோரிக்கைகள் வைக்கிறாங்க ஆண்கள் சங்கத்தில இருந்து. ஓகேவா? அந்த ஆண்கள் சங்கத்திற்கான குறைகள், ஓகேவா, தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, மனித உரிமைகள். ஓகேவா? எங்களுடைய ஆண்களுக்கான உரிமைகள் வேண்டும். அதற்காக தான் தேசிய மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் வழங்குவதற்காக இந்த EAS அப்படிங்கிற மத்திய அரசு திட்டமும் தொடங்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? சும்மா ஜாலியா சொன்னமா? ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. அதாவது சமீப காலமே பார்த்தீங்கன்னா முக்கியமான நிறைய விளையாட்டு போட்டிகளை நாங்க நடத்த போறோம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அறிவிச்சுட்டு அதற்கான விண்ணப்பங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது அந்த முக்கிய விளையாட்டு போட்டிகள் இதுக்கு முன்னாடி எங்க நடந்திருக்குது, எந்த விளையாட்டு போட்டிக்கு, எந்த வருஷம் நடைபெற விளையாட்டு போட்டிக்கு இந்திய அரசு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். கவனமா இருங்க. சரியா? பாருங்க, கோடை கால ஒலிம்பிக் போட்டிகள். சரியா? ஒலிம்பிக் போட்டிகள் பார்த்தா முக்கியமா பார்த்தா 3 வகைகள் படும். ஒன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா விண்டர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக்ஸ். இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற கோடைகால ஒலிம்பிக் போட்டி சாதாரண நிலப்பரப்பில் நடைபெறும் விளையாட்டு போட்டி. சரி, லேண்ட்ல, மெயின் லேண்ட்ல நடக்கக்கூடியது. ஓகேவா? இந்த விண்டர் ஒலிம்பிக்ஸ் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அப்படின்னா ஐஸ் கட்டிகள். சரி, அந்த ஐஸ் ஹாக்கி, பனி சறுக்கு விளையாட்டு போட்டி, அந்த மாதிரி இந்த பனிக்கட்டிகள் இருக்கிற இடத்துல விளையாடுற நடத்தான் அந்த என்ன சொல்லுவாங்க, குளிர்கால விளையாட்டு போட்டிகள் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஒலிம்பிக் போட்டி. இதான் ஒலிம்பிக்கோட முக்கியமான 3 வகைகள். இது தவிர இளையோர் ஒலிம்பிக் போட்டி அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. சரியா? இங்க நம்ம பார்க்க போறது சம்மர் ஒலிம்பிக்ஸ், கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள். 2000ல இந்த போட்டி நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி. இது ஏன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அடுத்த அதாவது 2032ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி ஆஸ்திரேலியா நாட்டில் நடைபெற உள்ளது. இதுக்கு முன்னாடி கடைசியா எப்போ ஆஸ்திரேலியா நடைபெற்றது அப்படின்னு ஒருவேளை கேட்கலாம். சரியா? இங்க பாருங்க, 2000 ஆண்டு, சரியா, புதிய நூற்றாண்டு பிறந்த 2000ல பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி. அதனைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்ததுல, சுனாமி வந்த அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் கிரீஸ் தலைநகரம் ஏதென்ஸ் நகரில் நடைபெற்றது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் பெய்ஜிங். இந்த பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் தான் இந்தியாவில இருந்து தனிநபர் ஒருவர் சரியா ஒரு இண்டிவிஜுவல் கேட்டகரியில தங்க பதக்கத்தை முதல் முறையாக வென்றார். அவருடைய பேரு என்ன பேருமா? அபினவ் பிந்த்ரா. அபினவ் பிந்த்ரா தான் ஒலிம்பிக் போட்டியில இந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க. அடுத்து 2012ஆம் ஆண்டு லண்டனில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் ரியோ டி ஜெனீரோ. இந்த ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் போட்டி 2016 நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக 32வது சரியா 32வது ஒலிம்பிக் போட்டி 2020 நடைபெற இருந்த இடம் டோக்கியோ சரியா. 2020 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உலகம் முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 ஃபெஸ்டிவல் சிறப்பாக நடைபெற்றது இந்த கொரோனா திருவிழா. அதனால 2020ஆம் ஆண்டு திட்டமிட்டபடி அந்த ஒலிம்பிக் போட்டியை நடத்த முடியல. அதனால 2021ஆம் ஆண்டு இந்த டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது சரியா. இந்த ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் போட்டியிலும் சரி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலும் சரி இந்தியர்கள் நிறைய பதக்கங்களை வெல்ல வேண்டும். அதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டத்தின் பெயர் தான் இந்த டாப் திட்டம் சொல்லுவாங்க சரியா. டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் சொல்லுவாங்க சரியா. அந்த ஒலிம்பிக் பதக்க மேடைகளில் இந்தியர்களை ஏற்ற வேண்டும். அதற்காக தான் இந்த டாப் திட்டம் தொடங்கினாங்க. அதோட முக்கியமான இலக்கு இந்த ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக்லயும் சரி டோக்கியோ ஒலிம்பிக்லயும் சரி இந்தியா நிறைய பதக்கங்களை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தோட முக்கியமான ஒரு சாதனை நிகழ்வாக இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில இந்தியா 7 பதக்கங்களை வென்றது. ஒரு தங்கம் பிளஸ் 2 வெள்ளி பிளஸ் 4 சரியா 4 வெண்கல பதக்கங்களை வென்று ஒரு ஒலிம்பிக் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று இந்தியா முதல் முறையாக சாதனை படைச்சாங்க. எத்தனை பதக்கம் மொத்தம்? 7 ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த ஒரு தங்க பதக்கத்தை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தங்க மகனான ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஈட்டி எறிதல் வீரர் ஜாவலின் த்ரோ பிளேயர் நீரஜ் சோப்ரா. அவர் தான் அத்லெட்டிக் கேட்டகரியில சரியா ஒலிம்பிக் போட்டிகள்ல தடகள பிரிவில் அல்லது ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டா நம்முடைய நீரஜ் சோப்ரா அவர்கள் தான். அவரு வந்துட்டு அந்த தங்க பதக்கத்தை தட்டி தூக்கின நாள் ஆகஸ்ட் 7 2021ஆம் ஆண்டு சரியா. அந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் இந்தியாவில தேசிய ஈட்டி எறிதல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கவனம் பாருங்க, ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டியும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. அடுத்து 2024ஆம் ஆண்டு அதான் கடைசியாக போன வருஷம் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸில் நடைபெற்றது. ஓகேவா. அது 33வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி. அது 34வது அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடைபெற உள்ள இடம் 2028ஆம் ஆண்டு எங்க? லாஸ் ஏஞ்சல்ஸ். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் போட்டியில பாத்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டி சேர்க்கப்பட்டுள்ளது. 2020 ஃபார்மட்ல கிரிக்கெட் போட்டி வந்து சேர்த்துக்கிறாங்க. கவனமா இருங்க. அடுத்து 2032ஆம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ள இடம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த பிரிஸ்பேன் நகரில் நடைபெற உள்ளது. 2000 சிட்னியில் நடைபெற்றது. அதுக்கு அடுத்து 2032ஆம் ஆண்டு மறுபடியும் ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. ஆஸ்திரேலியாவில் இந்த முறை இந்த போட்டி நடைபெற உள்ள இடம் பிரிஸ்பேன். ஓகேவா. சரி, அடுத்து இந்த சம்பவம் தான் முக்கியமானது. 2036ஆம் ஆண்டு எங்கு ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் அப்படிங்கிற இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை முறைப்படி. அந்த போட்டிகளை நடத்துவதற்கான விண்ணப்பம் சரியா அந்த அப்ளிகேஷன் தான் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்தியாவில் நடத்தப்படும் அப்படிங்கிற முறை இந்திய அரசு நிறைய முயற்சிகளை எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. இது தவிர முடிஞ்சா அந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல இந்த பெண்கள் சரியா PV சிந்து அவர்கள் ஓகேவா, சாக்ஷி மாலிக், சாய்னா நேவால், கர்ணா மல்லேஸ்வரி இப்படி கொஞ்சம் பேர் தான் ஒலிம்பிக் போட்டிகளை பெண்கள் பேர்ல பதக்கம் பண்ணிருக்காங்க. யாரு என்ன அப்படிங்கறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். முடிஞ்சா நீங்க இப்பவே தேடி பார்த்துக்கோங்க சரியா. அடுத்து போலாமா. இதை ஏன் சொல்றேன்னா ஏற்கனவே TNPSல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கவனமா இருங்க சரியா. அடுத்து இன்னொரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்க. காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. இந்த காமன்வெல்த் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரிட்டிஷ் சரியா இங்கிலாந்துக்கு கீழே அந்த ஏகாதிபத்தியம் சரியா அந்த காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த நாடுகளை கொண்ட ஒரு 54 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் பேரு இந்த காமன்வெல்த் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியானது 2026ஆம் ஆண்டு எங்கு நடைபெற உள்ளதுன்னு சொல்லி பாருங்க. ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ சரியா. கிளாஸ்கோ COP26 ஞாபகம் இருக்கா? COP26 26வது பருவநிலை மாநாடு நடைபெற்ற இந்த கிளாஸ்கோ நகரில் தான் 2026ஆம் ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. 26வது பருவநிலை மாநாடு நடைபெற்ற இடம் கிளாஸ்கோ. 2026இல் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெற உள்ள இடம் கிளாஸ்கோ. மறக்க கூடாது சரியா. ஓகே. 2014ஆம் ஆண்டு கிளாஸ்கோவில் நடந்த விளையாட்டுகளுக்கு பிறகு இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கு பிறகு ஸ்காட்லாந்தில் நடைபெறும் 4வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இதுவாகும் சரியா. ஓகே. இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஒட்டுமொத்த அளவுல பார்த்தீங்கன்னா 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் ஆகும் சரியா. ஓகே. இந்த 23வது காம்படிஷன்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பிரிவுகள்ல விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில இருந்து ஹாக்கி, துப்பாக்கி சுடுதல், மல்யுத்தம், பேட்மிண்டன், கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் இடம்பெறாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா. நல்லா பாருங்க. இந்தியா எப்பவுமே ஹாக்கில ஒரு பதக்கத்தை எப்பவுமே கண்டிப்பா வாங்குவாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல், இந்த மனு பாக்கர்ல இருந்து ஓகேவா, அபினவ் பிந்திரால இருந்து நிறைய பேர் பயங்கரமா சாதிச்சிருப்பாங்க இந்த துப்பாக்கி சுடுதல் இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங், சரியா, மல்யுத்தம், அதுல இருந்தும் இந்தியா நிறைய பதக்கங்களை எப்பவுமே குவிப்பாங்க. ஒலிம்பிக்லயே நிறைய பதக்கம் வின் பண்ணிக்கிறாங்க, உலக சாம்பியன்ஷிப்ல நிறைய வின் பண்ணிருக்காங்க. அந்த மல்யுத்தம் இந்த பட்டியல சேர்க்க முடியாது சொல்லிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன், லக்ஷ்யா சென், பி வி சிந்து இவங்க எல்லாம் இருக்கிற அந்த பேட்மிண்டன் போட்டியும் கிடையாது சொல்லியாச்சு. அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா கிரிக்கெட், சரியா, கிரிக்கெட்டும் இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில சேர்க்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியா பதக்கம் வெல்ல வாய்ப்புகள் உள்ள முக்கியமான போட்டிகள் எல்லாமே தூக்கி இருக்கிறாங்க. பார்க்கலாம் மத்த பிரிவுகளை எந்த அளவுக்கு சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இப்ப இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அடுத்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு இந்தியா சமீபத்தில் விண்ணப்பம் செய்துள்ளது. அதுக்குதான் நமக்கு வந்து நியூஸ்ல வந்திருக்கு, கவனமா இருக்கு. சரியாமா, அடுத்த பாருங்க, சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஏரியால இருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. இந்த மலேரியா, சரியா, என்ன சொல்லுவாங்க, இந்த மூளைக்காய்ச்சல், ஓகேவா, இந்த பொண்ணுக்கு வீங்கி மாம்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த எலி காய்ச்சல், இதுல இருந்து ஒரு சில கேள்வி வந்துட்டே இருக்கும். இது ஏன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதெல்லாம் அடிக்கடி பாத்தீங்கன்னா செய்திகளை வந்துட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த நோய் பரவுகிறது, இதுக்கு இந்த தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி செய்தியில வர்றத நம்ம தொகுத்து கொடுக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல், இந்த பிரெயின் ஃபீவர் சொல்றேன், ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பு திட்டம் 2007ஆம் ஆண்டு ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் தடுப்பு திட்டம் இந்தியா தொடங்கி இருக்கிறார். சரி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த வருஷம் 2007ஆம் ஆண்டு 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி முதல் முறை நடைபெற்ற 2007ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணிருக்காங்க, ஜப்பானிய மூளைக்காய்ச்சலுக்கான தடுப்பு திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது. சரியா, இது ஏன் எப்படி பரவுது, இது ஒரு வைரஸ், கவனம் பாருங்க, இந்த மூளைக்காய்ச்சல் கொடுத்துட்டு இது வைரஸா பாக்டீரியாவா இல்ல அத சின்ன சின்ன தொற்று நோய்களா வேற பிற நுண்ணுயிர்கள் மூலமா பரவுதா அப்படிலாம் கேட்கலாம். ஜப்பானிய மூளைக்காய்ச்சலானது வைரஸால் ஏற்படும் ஒரு மூளை அலர்ஜி நோயாகும். சரியா, மூளைக்காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் சில வகையான கியூலக்ஸ் கொசுக்களால் பரவும் ஒரு வகை வைரஸ் ஆகும். சரி, எந்த மாதிரி கொசுக்கள்ல பரவுது, கியூலக்ஸ் அப்படிங்கிற கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சல். இதற்கான திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2007ஆம் ஆண்டு, மறக்காதீங்க. சரியா மக்களே, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, விட்டுறாதுங்க, கவனமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தமிழ்நாட்டில் இந்த மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி திட்டம் என்பது கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்த போது 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரியா, இந்தியா லெவல்ல 2007 தொடங்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி, அவர் பேரில் தான் மூளைக்காய்ச்சல் தடுப்பதற்கான இந்த தடுப்பூசி திட்டம் தொடங்கப்படுகிறது. சரிங்களா, சரி, இந்த தடுப்பூசி இந்த திட்டம் சமீபத்தில் எதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, அதாவது இந்த கலைஞர் முதல்வராக இருந்த 2007ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 15 மாவட்டங்கள், சென்னையில ஒரு 2 மண்டலங்கள், சரியா, இந்த மாதிரி பகுதிகளில் தான் இந்த மூளைக்காய்ச்சலுக்கான தடுப்பு திட்டம் செலுத்தப்படுவதற்கான திட்டங்கள் தொடங்கப்பட்டது. சரியா, இன்றைய செய்தித்தாள இடம்பெறுவதற்கு காரணம் என்ன பார்த்தா, இது தவிர இந்த 15 மாவட்டங்கள் தவிர திருநெல்வேலி உள்பட ஒரு 7 மாவட்டங்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக பாருங்க, 1 முதல் 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இந்த மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி ஒரு டோஸ் போடப்படும். ஒரே ஒரு டோஸ், அதுக்கப்புறம் தேவை கிடையாது. சரியா, அந்த ஏஜ் பார்த்தோம்னா 1 to 15 மறக்க கூடாது. சரியா, தடுப்பூசி திட்டங்களை பொறுத்தவரை ஒரு பேக்ரவுண்ட் பாருங்க. தடுப்பூசி திட்டங்களை பொறுத்தவரை 1978ஆம் ஆண்டு 6 நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு விரிவான தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 1985ஆம் ஆண்டு நாடு தழுவிய தடுப்பு திட்டமாக அது வலுப்படுத்தப்பட்டது. ஞாபகம் 78ல முக்கியமான ஒரு 6 நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு தடுப்பு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறாங்க. 1985ல பார்த்தீங்கன்னா நாடு தழுவிய ஒரு தடுப்பு திட்டம் தொடங்கப்பட்டது இந்திய அரசினால், மறக்கக்கூடாது. சரியா, அடுத்து பாருங்க, இந்த மூளைக்காய்ச்சல் ஒழிப்பு இலக்கு ஆண்டு பாருங்க, மூளைக்காய்ச்சல் ஒழிப்பு இலக்கு ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் ஓகேவா 2030ஆம் ஆண்டிற்குள் மூளைக்காய்ச்சல் நோயை ஒழிப்பது என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது நிலையான வளர்ச்சி இலக்கில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2030 கீழ் வருகிறது. குறிப்பாக இலக்கு 3, சரியா, SDG இலக்குகள் மொத்தம் 17 இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம். பாருங்க, குறிப்பாக இலக்கு 3 பாருங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்தல் மற்றும் எல்லா வயதினருக்கும் நல்வாழ்வை மேம்படுத்துதல். இதுதான் அந்த SDG இலக்குல 3வது இலக்கா வருது. அந்த இலக்கின் அடிப்படையில 2030ஆம் ஆண்டுக்குள்ள உலக லெவல்ல எந்த நோயை தூக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க ஐக்கிய நாடுகள் சபை, மூளைக்காய்ச்சல், மறந்துடக்கூடாது. சரியா, பாருங்க, சாதாரண ஒரு நோய் தான் சொல்லியிருக்கிறோம், அதுக்கான தடுப்பூசி ஓகேவா, அது பழைய தடுப்பூசி திட்டம் எப்போ, அது அப்புறம் எந்த வயசு குழந்தைகளுக்கு, அது தொடர்பான அந்த SDG இலக்குகள், இப்படி எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து உங்களுக்காக தொகுத்து கொடுத்திருக்கும். தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கும். சரியா, அடுத்து பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான செய்திகள். இன்றைய தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் தொடர்பான செய்திகளை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பா கூட நம்ம வைக்க போறோம். சரியா, இந்த பாரம்பரிய நினைவு சின்னங்கள், ஐக்கிய நாடுகள் சபைக்குள்ள இருக்கிற உலக வங்கி, IMF இவங்கெல்லாம் என்னென்னலாம் அறிவிச்சுக்கிறாங்க, இப்படி ஏதாவது செய்திகள் வந்ததுன்னா அதை வந்துட்டு ஐநா தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற பேர்ல நம்ம தொகுத்து கொடுக்க போறோம்.
இதுல இருந்தும் அப்பப்போ கேள்வி வந்துட்டு இருக்கு, கவனமா இருக்கு. சரியா? நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள், சரியா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு 17 இலக்குகள் பாருங்க. நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகள் மொத்தம் எத்தனமா? 17 இலக்குகள். சரியா? இவை 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதற்கான இலக்கு ஆண்டு 2030. புரியுதா உங்களுக்கு? யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளில பாத்தீங்கன்னா ஒரு 17 இலக்குகளை உலகம் முழுமைக்கும் என்ன பண்ணணும், கண்டிப்பா அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷம் 2015ஆம் ஆண்டு அந்த 17 இலக்குகளையும் அறிவிக்கிறாங்க. அந்த 17 இலக்குகளையும் எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2030ஆம் ஆண்டிற்குள்ள அடைய வேண்டும். அது என்னென்ன இலக்குகள் அப்படிங்கிறத இதுல கொடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோல நான் இதை பத்தி கண்டிப்பா சில கேள்விகள் கேட்பேன். இப்போதைக்கு கொஞ்சம் பாருங்க, அந்த ஆர்டர் மாறாம படிக்கணுமா? சரியா? ஏன்னா அடுத்த இன்னொரு பதிவுல வேணா இதற்கான ஷார்ட்கட் ஒண்ணு இருக்குது, அதை வேணா நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த 17 இலக்குகள் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் வறுமை. சரியா? நோ பாவர்ட்டி. உலகத்துல வறுமைங்கிறதே இருக்கக்கூடாது. இரண்டாவது பாத்தீங்கன்னா பாருங்க, பசியில்லா நிலை. சரியா? நோ ஹங்கர் அப்படி சொல்ற, பசியில்லா நிலை. அடுத்து நல்ல உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு இருக்க வேண்டும் உலக மக்களுக்கு. அடுத்து தரமான கல்வி 4வது இடத்துல இருக்குது. 5வது பாத்தீங்கன்னா பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 6வது பாத்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் இருக்க வேண்டும். 7வது பாத்தீங்கன்னா மலிவு மற்றும் தூய்மையான ஆற்றல், எனர்ஜி. ஓகேவா? இது 7வது இலக்கா இருக்குது. இந்த இலக்குகள் சரி, ஏதோ ஒண்ணு 17 இலக்குகள் நம்ம ஞாபகம் வச்சா போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஆர்டர் படி நம்பர் 1 நம்பர் 2ல இருந்து 17 வரைக்கும் படிக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல எப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு 4-5 இலக்குகளை கொடுத்துட்டு இது எந்த இலக்கு அப்படின்னு சொல்லி மேட்ச் ஃபாலோங்களை கேட்கலாம். இல்லாட்டினா ஒரு நம்பரை கொடுத்துட்டு இது எந்த இலக்கு அப்படிங்கிற மாதிரி தனியா கூட கேட்கலாம். கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்து பாருங்க, 8வது இலக்கு பாருங்க. 8வது இலக்கு பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு. 9வது இலக்கு தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு. சரியா? டெக்னாலஜி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. அடுத்து 10வது பாருங்க, சமத்துவ இன்மையை குறைத்தல். சரியா? அடுத்து 11 நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். 12வது நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி. 13வது காலநிலை நடவடிக்கை. இந்த காலநிலை நடவடிக்கை சிறப்பாக செயல்படுறதுல இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா இருக்கிறது தமிழ்நாடு, மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து 4வது நீரின் கீழ் வாழ்க்கை. ஓகேவா? அது 14. 15 நீர் பார்த்தாச்சு, 14 நீர் பார்த்தாச்சு. 15வது நிலத்தில் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் நீர், அடுத்து நிலம், அடுத்து பார்த்தீங்கன்னா சமாதானம். சரியா? சமாதானம் 16வதுல வருது. சமாதானம், நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள். 17 பாருங்க, கடைசியாக திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு கூட்டாண்மை, ஒரு கோஆபரேஷன். இதுதான் 17வது இலக்கா வருது. இந்த 17 இலக்குகளையும் இந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும் உலக நாடுகள். 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும். சரியா? கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. இந்த மூளைக்காய்ச்சல் 2030ஆம் ஆண்டு பார்த்தோம். அதே மாதிரி உலக முழுமைக்கு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ், மூளைக்காய்ச்சல், மலேரியா இந்த மாதிரி நோய்களும் 2030க்குள்ள உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையோட அந்த உலக சுகாதார அமைப்பு இலக்கா நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியாமா? அடுத்து தினமும் ஒரு திட்டம் பார்த்திருக்கோம்ல, அந்த வகையில இன்றைய தினத்திற்கான திட்டம் பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம். சார், நியூமரேசி லிட்ரேசின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டமானது தொடங்கப்பட்ட நாள் ஜூன் 13, 2022. அதாவது இந்த கோவிட்-19 டைம்ல இந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாருங்க, கொரோனா பெருந்தொற்று பரவலினால் ஏற்பட்ட சரியா கற்றல் இடைவெளியை போக்குதல். சரியா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். ஓகேவா? திருவள்ளூர்ல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் எங்க பார்த்தோம்? பட்டறை, பெரும்புதூர், ஞாபகம். சரிங்களா? ஓகே. திட்ட இலக்கு 2025ஆம் ஆண்டு பாடங்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம். சரியா? ஞாபகமா? எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது எதற்காக தொடங்கப்பட்டது? கோவிட்-19 டைம்ல அந்த 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக தமிழ்நாடு அரசினால் ஜூன் 13, 2022 அன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? அதுக்கு பேரு எண்ணும் எழுத்தும் திட்டம். இதே மாதிரியான ஒரு திட்டத்தை 2021ஆம் ஆண்டே மத்திய அரசு தொடங்கிட்டாங்க. அந்த திட்டத்துக்கு வச்ச பேரு நிபுன் பாரத் திட்டம் சொல்லுவாங்க. நிபுன் பாரத். சரியா? இந்த திட்டத்தை பத்தி இன்னொரு பதிவுல பார்க்கலாம். ரெண்டுமே நோக்கம் ஒண்ணுதான், கவனமா இருங்க. சரியா? சரி. இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எண்ணும் எழுத்தும் திருவள்ளூர் மாவட்டம் அழிஞ்சிவாக்கம். இதற்கான இலக்கு ஆண்டு 2025, மறக்கக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் பிழையின்றி எழுத மற்றும் எண்கள் திறனறிவை மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். பயனாளிகள் யாருன்னு சொல்லி பாருங்க, 1 முதல் 3ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் அவங்களுடைய கற்றல் இடைவெளியை குறைத்தல். அவங்களுக்கான வயது பார்த்தீங்கன்னா 8 வயது. சரி, 8 வயதுக்கு உட்பட்டவங்க தான் பெரும்பாலும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருப்பாங்களா. அவங்க ஜஸ்ட் இந்த கோவிட்-19 டைம்ல கொரோனா பேட்ச் பசங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் பசங்க பார்த்தீங்கன்னா வகுப்புல தாண்டி வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எழுத்துக்கூட்டி வாசிக்கிறதுக்கோ ஒரு வாக்கியங்களை அமைப்பதற்கோ அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தான் அந்த எண்ணறிவும் எழுத்தறிவும் வழங்குவதற்காக தான் இந்த திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து இந்த திட்டத்திற்கான பயிற்சியின் படி நிலைகள் எடுத்துட்டப்பல எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க மாட்டாங்க.
சரிங்களா. அவங்களோட ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல ஒரு 3 பிரிவுகள் 3 படிநிலைகள்ல அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா அரும்பு, அடுத்து மொட்டு, மலர். சரியா, ஃபர்ஸ்ட் அரும்பு, அதுக்கப்புறம் மொட்டா மாறும், அதில் இறுதியாக மலராக மாறும். சரியா பாருங்க, அரும்பு அந்த பயிற்சி படிநிலையில எண்கள் மற்றும் எழுத்து தொடர்பான ஒரு அறிமுக பயிற்சி வழங்கப்படும். இரண்டாவது பிரிவு செகண்ட் ஸ்டேஜ்ல அவங்க போகும்போது மொட்டு. சரியா, மொட்டு பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசிப்பு பயிற்சி வழங்கப்படும். கடைசியாக இந்த மலர் அப்படிங்கிற பிரிவுல இருக்கிறவங்களுக்கு இந்த எண்கள் எழுத்து சரளமாக வாக்கியங்களை அமைப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும். இதுதான் எண்ணும் எழுத்தும் திட்டம். 2022ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் அழிஞ்சவாக்கத்தில் தொடங்கப்பட்டது. பயனாளிகள் 1 முதல் 3 வரைக்கும் படித்த இந்த COVID-19 பேட்ச் பசங்க கவனமா இருக்கு. சரியா, அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரியா, நல்ல மஞ்சள் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, CSK கலரா இருக்கு. சரியா பாருங்க, இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்றம் எங்கு எப்போது திறக்கப்பட்டது? அதான் இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. இரண்டாவது முக்கியமான கேள்வி, நியாட் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? சரிங்களா. அடுத்து மூன்றாவது கேள்வி, 2028ஆம் ஆண்டிற்கான கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்பது எந்த வகையான கொசுக்கள் மூலம் பரவக்கூடியது? ஐந்தாவது கேள்வி, ஐநாவின் SDG இலக்குகளை அடைவதற்கான இலக்கு ஆண்டு எது? கடைசி கேள்வி சூப்பர் 6ல அரும்பு, மொட்டு, மலர் போன்ற பயிற்சி படிநிலைகள் என்பது தமிழக அரசின் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது? இதுதாமா இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். வீடியோவை மறுபடியும் சொல்றேன், ஃபுல்லா பாருங்க, லைட்டா கூட ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு வேர்ட் இஸ் வேர்ட் மட்டும் இல்லாம எக்ஸாமுக்கு ரீசெண்டா எப்படிலாம் நடப்பு செய்திகளை இடம்பெற்ற செய்தியில இருந்து எப்படி தொடர்படுத்தி கேட்கறாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் தொகுத்து கொடுக்குறோம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க, அதுல எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.